உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். காலைதோறும் என்னை எழுப்புகிறீர், கற்றுக்கொள்கிறவனைப் போல என் செவியை திறக்கிறேன். இதற்கு நான் காலையில எழுந்து ஆண்டவர் எனக்கு கற்றுத்தருகிறார். இந்த பூமியில நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்க உபாகம புத்தகத்திலே படிப்பீர்கள் என்றால், உபாகம புத்தகத்திலே அந்நிய தேவன் அறிவிப்புகளை கற்றுக்கொள்ள வேண்டாம். இது உபாகமம் 18:9 அந்நிய தேவர்களின் அறிவிப்புகளை கற்றுக்கொள்ள வேண்டாம். அதிலே கீழ் சொல்றாரு, உபாகமம் 20:12 வாசிக்கும் போது அந்நிய தேவனுடைய கிரியைகளை கற்றுக் கொடுக்க வேண்டாம். நீங்க இப்ப என்ன பண்ணாதீங்க, அது இப்படி அப்படின்னு கற்றுக் கொடுக்க வேண்டாம். அது கீழே சொல்லுது, யாருக்கெல்லாம் கற்றுக்கொள்ள கூடாது. அதே உபாகமம் 31:13 புருஷர், ஸ்திரீ, பிள்ளைகள், அந்நியர்கள் இவர்கள் யாரும் இந்த மாதிரி அந்நிய தெய்வத்தினுடைய அறிவிப்புகளை, அந்த பாவமான செயல்களை கற்றுக்கொள்ள நீங்க விரும்பாதீங்க. கற்றுக்கொள்ள அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நீங்க அனுமதிக்காதீங்க அப்படின்ற அர்த்தத்துல இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் கல்விமான நாவை திறந்து காலைதோறும் நம்ம எழுப்பி அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நீதியின் வழியிலே மனிதன் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்க நீதிமொழி புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 24-25 படிங்க. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, அவன் வழிகளையும் நீ கற்றுக்கொள்ளாதே. நீ கோபக்காரனுக்கு நீ நண்பனா இருந்தா, தோழனா இருந்தா, தோழியா இருந்தா, நீயும் கோபக்காரனாக மாறுவ, எரிச்சலனாக மாறுவ. அதனால அவன் வழியை நீ என்ன பண்ணாத, கற்றுக்கொள்ளாத. இன்னும் நீங்க பைபிளை கொஞ்சம் ஆழமாய் பார்க்கும் போது சங்கீதம் 106:35 அங்க இன்னும் அழகாய் சொல்லுகிறார், தேவ மக்களே, ஜாதிகளை அவருடைய அக்கிரம வழிகளை கற்றுக்கொள்ளாதீங்க, பொல்லாத வழிகளை கற்றுக்கொள்ளாதீங்க. அப்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள், பல நன்மையான காரியங்கள் இந்த பூமியிலே நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். அப்ப நீயே நானும் கற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்தமாய் தூய்மையாய் வாழ வேண்டும். என்ன கற்றுக்கொள்ளலாம்? தேவனை நம்புகிறவர்களே, நீங்க என்ன கற்றுக்கொள்ளலாம் சொல்றாங்களே. அப்போ ஆண்டவர் ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ளக்கூடாது, ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 32 நீங்க 8 வாசிக்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்கு வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணை வைத்து ஆளுநர் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம உலகத்தை மாடலாக வைத்து ரோமர் 12:3-2 வாசிக்கும் போது, உலகத்துக்கு ஒத்த வேஷம், இந்த பேட்டர்ன் சொல்லுது. உலக மக்களை போல முடி வெட்டுறது கத்துக்கிறோம், ட்ரெஸ் போடுற கத்துக்கிறோம், சாப்பிட கத்துக்கிறோம், வாழ கத்துக்கிறோம். அதனால நமக்கும் உலகத்தானுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இல்லாமல், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் சாதாரண பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் தெரியாமல் அவர்கள் உலகத்தோடு உலகமாய் கலந்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பைபிள் சொல்லுகிறது. என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரத்துல நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் முதலில் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் அவரிடத்திலே கற்றுக்கொள்ள விரும்புகிறார். இப்ப நமக்கு சாந்தனா எது தெரியாது, மனத்தாழ்வுனா தெரியாது. ஆனா இறைவனாக இருந்த போதிலும் மனித அவதாரம் எடுத்து மனிதனுக்காக அவர் தன்னை சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கிற வரைக்கும் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுத்தார். அப்ப என்னிடத்தில் வந்து நான் சாந்தமும் அமைதியுள்ளவனாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமது ஆண்டவர் ஆமென் போதிக்கிறார். ஆண்டவர் தான் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இதுல முதலாவது நீங்க பழைய ஏற்பாட்டில் 1 நாளாகவும் 25:7 வாசிக்கும் போது, கர்த்தரை பாடும் பாட்டை கற்றுக்கொண்டு, ஒரு குழுவே இருக்கான், கர்த்தரை பாடுகிற பாட்டை கற்றுக்கொண்டு. அப்ப முதலாவது இறைவனை பாடக்கூடிய பாடல்களை கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அப்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல இறைவனை துதிச்சு பாடு. அது சங்கீதம் 33:1 சொல்லுது, துதி செய்வது செம்மையானுக்கு தகும். சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, துதிகள் நடுவிலே அவர் வாசமாக இருக்கிறவராக இருக்கிறார். எங்கெல்லாம் துதி நடந்ததோ, தோத்திரம் நடந்ததோ, அங்கே தேவ மகிமை. அப்ப கர்த்தரை எப்படி துதிச்சு பாட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும். 2வது அங்கே சொல்கிற ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமொழிகளை நீங்கள் 6ஆம் அதிகாரத்திலே படிக்கும் போது 6 எருமினிடத்திலே போய் அது வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும்
அவங்க எல்லாத்தையும் கேட்பாங்க. அறிவு, பணம் கொடு, சொத்து கொடு, சுகத்தை கொடு கேட்டுப்பாங்க. ஆனால் ஞானத்தை கொடுக்க அதை ஆண்டு சொல். என்னிடத்தில் போய் அது வழியை பார்த்து ஞானத்தை கற்று. ஏனென்றால் கோடை காலத்திலே தன் ஆகாரத்தை சேர்த்துக் கொள்ளும்படி அதுக்கு அதிகாரியும் தலைவரும் இல்லாத போதிலும் அது ஒழுக்கம் உள்ளதாக இருக்கிறது. அப்ப எனக்கு அநேகர் ஞானத்தையோ அறிவையோ கற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு சிலரெல்லாம் பைத்தியம் மாதிரி இருக்கான். இந்த விஷயத்தை செய்தால் தப்பு நடக்கும், இந்த விஷயம் செய்தால் நம்ம வெறுப்பார்கள், தெரிஞ்சும் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ இயேசுவிடத்திலே, தேவனிடத்திலே, ஆண்டவரே நான் ஞானத்தை கற்றுக்கொள்ளும், எனக்கு ஞானத்தை தார் கேட்கும் போது அவர்கள் இறைவன் காட்டுகிற வழியிலே ஒரு ஞானம் உள்ள பிள்ளையாய் வாழ்வார்கள். மூன்றாவது பார்க்கும் போது அங்கு சொல்கிற அவர், எந்த நிலையிலும் நான் மனரம்யமாய் கற்றுக்கொண்டேன். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பார்த்தா இதைதான் சாப்பிடுவேன், இதைதான் உடுத்துவேன், நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லி அவர்கள் அடம் பிடிக்கிறவங்களும் பிடிவாத பிடிக்கிற மக்களாக இருப்பார்கள். இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன், இந்த உணவு தான் உண்ணுவேன், நான் இப்படிதான் இருப்பேன் என்று அடம் பிடிக்கிறவர்கள். அவர்கள் சமயோசிதமாய் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளாத கடினமான மக்களாக இருப்பார். அதனால அவர்கள் வாழ்க்கையில பல வேதனைகளும் காயங்களும் கண்ணீர்களையும் அவர்கள் சந்திக்க வேண்டியதாக மாற்று. அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பு 4:11 நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்பியமாய் அந்த இடத்துக்கு ஏற்ற பழகவும் வாழவும் நான் கற்றுக்கொண்டேன் என்று அவர் போதிக்கிறார். நம்முடைய எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம்? மனரம்பியத்தை கற்றுக்கொண்டோமா? வாழ்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் கற்றுக்கொண்டோமா? எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் நான் பரிபூர்ண அடைய குறைபடு கற்றுக்கொண்டோமா? யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் ஞானிக்கு ஞானியாகவும் எல்லாருக்கும் எல்லாமா மாறும்படி நான் என்னை மாற்றிக்கொள்ள கற்றுக்கொண்டேனா? அப்படி கற்றுக்கொண்டார் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார் என்ற அர்த்தம். அங்கு ஏசாயா 48:17 சொல்லுகிறார், நான் உனக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுத்து உனக்கு போதித்து உனக்கு நலமான வழியிலே நான் உன்னை நடத்துகிற கர்த்தர் நான் என்ன சொன்னேன். அப்ப ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமானவைகளை நமக்கு போதித்து நலமான வழியிலே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் இயேசுசாமி என்ன பண்ணறான்? அவர் கொலேஸ்தல வாசிக்கும் போது அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நம்ம வாழ்க்கையில் கூட என்ன பண்ணோம்? தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிவது, சபைக்கு எப்படி கீழ்ப்படிவது, பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிவது, அரசாங்க அதிகாரி எப்படி கீழ்ப்படிவது. நிறைய பேர் கீழ்ப்படிதெல்லாம் என்ன வேலைன்னு கேட்பாங்க. அதனால தேவ மக்களே, நீ நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், தேவன் காட்டுகிற வழி நடக்க வேண்டும் என்றால், நாம் எதை கற்றுக்கொண்டு துன்மார்க்க வழியா, கோபத்தையா, உலகத்தின் பாவ இச்சைகளையா, இல்லை தேவனை பிரியப்படுத்துகிற வார்த்தை. அதுதான் ஏசாயா 50:4 சொல்கிறார். காலிலே அவர் என்னை எழுப்பி எனக்கு கற்றுத் தருகிறார். தேவ மக்களே, எழுந்து தேவன் சமூகத்தில் உட்காருங்கள். சங்கீதக்காரன் 5ஆம் சங்கீதம் 3 சொல்கிறார், காலையிலே சத்தத்தை கேட்டு காலையிலே உங்களுக்கு நேரே வந்து ஆயத்தமாய் ஆயத்தமாய் காத்திருங்கள். தேவன் உங்களை கற்றுத்தந்து ஆயிரங்களுக்கு 10,000ங்களுக்கு அவர்களை ஆசீர்வாதமாய் வைப்பாராங்க. ஏசாயா 50:4 படி தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you. God bless you. Amen.